லோகேஷோட அம்மாவா? ஆமாம், சொல்லுங்கள். காலேஜ்லேருந்து கால் பண்ணுறோம். லோகேஷோட கிளாஸ் டீச்சர் தானே? என்ன விஷயமா? லோகேஷ் 1 வீக்காக காலேஜ் வரல, என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? 1 வீக்காக காலேஜ்க்கு வரலையா? தெரியலையே மேம், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. ஏதாவது சொன்னானா மேம்? உங்களுக்கே தெரியாதா? என்கிட்ட வந்து உங்களை வச்சு தான் ரீசனே சொன்னான். என்ன வச்சு ரீசன் சொன்னானா? என்ன ரீசன் மேம்? உங்களுக்கு 1 வீக்காக உடம்பு முடியல, அப்பாவுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா சொன்னாவன்? சரிங்க மேம், நான் அவன் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் மேம், என்னன்னு கேட்டுட்டு. ஓகே மேம். நெக்ஸ்ட்டு வரும்போது நீங்களும் லோகேஷும் வரணும் கண்டிப்பாக. ஹெச்ஓடி மேம் மீட் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவனோட பர்சன்டேஜ்லாம் கம்மியாகிடுச்சு, ஆப்சன்ஸ் நிறையா ஆகிடுச்சு. சரிங்க மேம், நான் அடுத்த தடவை அவனை கூட்டிகிட்டே வரேன் மேம். ஓகே மேம், தேங்க்யூ. சரிங்க மேம், வச்சிடுறேன் மேம். என்ன பண்ணி தொலைஞ்சானே தெரில. காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டெய்லி 500, 50, 100 ஏதாவது வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். ஆனால் எங்கே போகிறான்னு தெரிலையே. வரட்டும், இன்னைக்கு விளக்கமாக பிய்ய அடிக்கலைன்னா அவனுக்கு இருக்கு. இந்த நாளைக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கான்னு கேட்பான். நினைச்சேன் இவன் எடுக்க மாட்டான்னு நினைச்சேன். வரட்டும், இன்னைக்கு இருக்கு. இன்னொரு தடவை இருப்பானே அவன் கூட, அவனை ஃபோன் பண்ணுவான். ஹலோ, சொல்லுங்க ஆண்டி. எங்கடா உன் ஃப்ரெண்டு லோகேஷ்? ரெஸ்ட் ரூம் போயிருக்கான் ஆண்டி. நீ எங்க இருக்க? நான் கிளாஸ் ரூம்ல இருக்கேன். அவன் எங்க இருக்கான்? ரெஸ்ட் ரூம் போயிருக்கான் ஆண்டி. ஃபோன் அடிச்சா எடுக்கவே இல்லை. வச்சுட்டு போயிட்டான் ஆண்டி. ஓஹோ, காலேஜ்ல இருந்து தான் பேசுறீங்க? ஆமாங்க ஆண்டி. சரிடா, நம்பிட்டேன். அவனை வேகமா வீட்டுக்கு வர சொல்ல. அம்மா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிடு, சரியா? என்னங்க ஆண்டி அப்படி? அவனுக்கு மட்டும் தான் நான் காமிப்பேன். ஸ்பெஷல் கிஃப்ட் நிறைய அவனுக்கு பிடிச்சத ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். சொல்லிடு, வேகமா வர சொல்லு வீட்டுக்கு, சரியா? சரிங்க ஆண்டி. ஓகே ஆண்டி, நான் சொல்றேன். ஓகே, வச்சிடுறேன். ஓகே ஆண்டி. மணி 7 மணி ஆச்சு, இன்னையோட ஆளை காணோம். வரட்டும், வச்சுக்கிறேன். பொய்யா சொல்லிட்டு தெரியும் அவங்க அத்தை மாதிரியே. எல்லாம் வை கொண்டு வா, கட்டி நெல் கட்டி வை, கொண்டு வா, மெத்தையில் போட்டு வை, கல்யாணவு வணக்கம் மம்மி. என்ன செக் போஸ்ட்டு? பாட்டு பாடிட்டு வந்தேன். எல்லாம் வை கொண்டு வா, கட்டி நெல் கட்டி வை, மேடை கொண்டு வா, மெத்தையில் போட்டு வை, இன்னும் முதல் இரவு. முதல் போ உள்ள போ. கட்டி போனது லாஸ்ட் இரவு. காஃபியா? காஃபி வேணுமா, பூஸ்ட் வேணுமா, வேற ஏதாவது வேணுமா? காஃபி குடிச்சா உடம்புக்கு நல்லது இல்லப்பா. கையால் எது குடிச்சாலும் ஜூஸ் வேணா போட்டு தரவா? இல்லை உங்களுக்கு செலவாகும், காஃபி மட்டும். அவகேடோ ஜூஸ் இல்லை, உங்களுக்கு எதுக்கு செலவு? வெட்டி செலவு. ஒரு காஃபி மட்டும் போதுமா தம்பி? ரொம்ப டயர்டா இருக்க பார்த்து. காலேஜ்ல ரொம்ப வேலையா? என்ன பண்ண, படிக்க சொல்லியே உற்சாகம். ரொம்ப படிக்கிறியோ? என்ன வாடி போச்சு. ஃபேஸ் க்ரீம் போடல, அதனால அப்படி இருக்கு. அப்படின்னு இப்போ காலையில் 500 ரூபா வாங்கிட்டு போனே ப்ராஜெக்ட்டுக்கு சொன்னல, அப்படியே கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். ஓஹோ, ஒரு வாரமா என்ன ரொம்ப ஆள் டல்லாக இருக்கே? எதோ சொல்லியா, ஃபேஸ் க்ரீம் தீர்ந்து போச்சு, இன்னும் மூஞ்சிக்கு போகிறது இல்லை, அப்படி இருக்கு. சரி சரி, காலேஜுக்கு தானே போகிறேன்? காலேஜுக்கு தான் போகிறேன். ஊருக்கு போக போகிறேன், மற்ற பையன் மாதிரி சொல்லிட்டு. சரி சரி,
உங்க மேம் காலையில கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வேறு வேலை வெற்றி இல்லை, சும்மா எனக்கு அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொன்னாங்க? இன்னும் சொல்லலை, நீ ரொம்ப நல்லா படிக்கிறியா, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறியா, தவறாம காலேஜுக்கு வரையாமே அவ்வளோ புகழ்ந்து பேசினாங்க. சொல்ல வேணான்னு கேட்கணும்ல, பேசியா அவனு பேசுகிறாங்க. இல்லை அதான் உங்களுக்கு பிள்ளைய கற்றுக்கிங்களா, புண்ணியம் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும். ஆமாம்மா, நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன். சரி, ரொம்ப இருக்காது. காஃபி ரொம்ப மட்டும் அடிக்குது. காஃபி தானே இருக்கும் இருக்கா? அதற்கு நல்லா வச்சுக்க. ஏண்டா ஒரு வாரமா லோகேஷ் வரல, லீவு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. எனக்கு எப்ப உடம்பு சரியில்லாம போச்சு? சொல்லலையே. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியா? எங்க போன? எங்க போற? சாவியா? சாவி இங்க இருக்கு. நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா? எங்க போன? எங்கேயும் போல, காலேஜ் தானே பேசிருக்கேன். காலேஜ். அப்ப எதுக்கு கால் பண்ணாங்க? ஒரு வாரமா காலேஜுக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. ஊருக்கு போறேன், ப்ராஜெக்ட் பண்ண போறேன், காலையில வெள்ளை நான் எந்திரிச்சு ப்ராஜெக்ட் பண்ண போறேன், காலையில 500 ரூபாய் வாங்கிட்டு போறேன். டெய்லி இதே மாதிரி 50, 100, 200 ஒரு வாரமா வாங்கிட்டு போறேன். அந்த ஒரு வாரத்துக்குரிய காசை வச்சு நான் ஒரு மாசம் ஓட்டியிருப்பேன். எங்க போய் ஊர் சுத்திட்டு வர. இதுக்கு பதில் சொல்லணும்னு வச்சுக்கேன், உனக்கு இந்த விளக்கமாக பிஞ்சு போயிடும். உனக்கு சொல்லு சொல்லு. எங்க போன? நான் கால் பண்ணேன், அப்ப நீ கட் பண்ண. அப்ப நீ எங்க இருந்த? நீ கட் பண்ண அடுத்த நிமிஷம் உன் ஃப்ரெண்டுக்கு அந்த தருதலைக்கும் கால் பண்ணேன். அவன் எடுத்து இப்பதான் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான், இப்பதான் இங்க போயிருக்கான், அங்க போயிருக்கான். உன் ஃப்ரெண்டையும் ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்க. 2 பேர் சேர்ந்துதான் ஊர் சுத்திருக்கீங்க. எங்க போனீங்க? எங்கடா போனீங்க? இப்ப சொல்லலாம், உனக்கு விளக்கமா பிஞ்சு போயிடும். சொல்லு, சொல்றியா இல்லையா? நாளையில இருந்து சோறு கட்டு. உனக்கு தண்ட சோறு நான் எதுக்கு உனக்கு போடணும்? பர்சன்டேஜ் வர கம்மியா இருக்கியா? என்ன படிக்கிறதும் இல்லை, காலேஜுக்கும் போறது இல்லை, டெய்லி 7 ரூபாய் வாங்கிட்டு போற. என்ன பண்ற, ஏது பண்றன்னு தெரியல. இது உருப்படாதவங்க கூட சேர்ந்து சேர்ந்து நீயும் உருப்படாம போயிட்ட. அதுதான் உண்மை. அப்படித்தானே? அப்படிதானடா? சொல்றியா? அதுக்கே முடிவு பண்ணிட்டீங்க, என்ன யோசிக்க. அடி போதுமா, இன்னும் வேணுமா? இனிமே காலேஜுக்கு போலன்னு வச்சுக்கிறேன், கம்ப்ளைண்ட் வந்துச்சு, உனக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொண்டுருவேன். சரியா? அந்த பயம் இருக்கணும். என்ன காலேஜ் போவே இல்லை இனிமே? மிஸ்ஸுக்கு இருக்கு, காலேஜுக்கு போய் வச்சுக்கிறாங்க. அவங்க மிஸ்ஸோட ஒரு வெளியேற்று. இந்த நாய் கூட சுற்றுற நாய் இருக்கே, ஓவர் ஆக்டிங் பண்ணாத சொன்னேன், கேட்டு தொடங்கனா. என்னடா அங்க சத்தம்? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா சோத்த தின்னுவா.